வெல்கம் டு ட்ரெண்ட்ஸோட ட்ரெண்ட்ஸுட்ல இன்னைக்கு ஆர்யாவோட கடம்பன் ரிவ்யூ இப்போ நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போதே நிறைய பேர் ஸ்டோரியை கெஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நாம கெஸ் பண்ண ஸ்டோரியை தான் இந்த படத்துலயும் வச்சிருக்காங்க. காதல் கொண்டேன், சவஞ்சி, சர்வம், புதுப்பேட்டை மாதிரியான படங்களுக்கு மியூசிக் பண்ண யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரான்னு நிறைய பேரை யோசிக்க வச்சிருக்கு இந்த கடம்பன். கடம்பன் ரோலுக்கு ஆர்யா பர்ஃபெக்டா செட் ஆயிருக்காரு. ஆனா ஆர்யாவை தவிர கேஸ்டிங்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்துல கொடுக்காத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். வில்லனோட ரோலை ஸ்ட்ராங்கா இந்த படத்துல காட்டல. வில்லன் வர நிறைய சீன்ஸ்க்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் சிரிச்சாங்க. ஃபாரஸ்ட் பத்தி ஆர்யா பேசுற ஒவ்வொரு டைலாக்ஸும் இந்த படத்துல கைத்தட்ட வச்சிருக்கு. ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டபுள் மீனிங் டைலாக்ஸ், ட்ரிபிள் மீனிங் டைலாக்ஸும் நிறைய இருக்கு. சின்ன பசங்களை அடிக்கிற மாதிரியான சீன்ஸ், பிரெக்னன்ட் லேடிஸை அடிக்கிற மாதிரியான சீன்ஸ், பிறந்த குழந்தைய சாகடிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த படத்துல நிறைய இருக்கு. ஆனா சென்சார்ல யூ சர்டிபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். சினிமோட்டோகிராஃபிக்காகவே ஒரு சில சீன்ஸ்ல தியேட்டர்ல கிளாப் பண்ணாங்க. நிறைய பேர் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் சரியில்லை, விஎஃப்எக்ஸ் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்ட் டைரக்ஷன் கொடுத்தது பெரிய விஷயம். கிளைமேக்ஸ்ல வர ஸ்டண்ட் சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். காஸ்டியூம்க்கு இன்னமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தோட இன்டர்வல் சீன்ல ஃபர்ஸ்ட் டைம் லாரி காட்டுல போற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நாங்க 5க்கு 2.75 மார்க் கொடுக்குறோம். எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.